ஐ திங்க் ஒரு நல்ல நல்ல கைத்தல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டு த டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ஹரிஹரன் ராம் அவர்கள். அண்ட் ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு அவருக்கான ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம் இவரை. ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹரி அவர்களே, நான் உங்களை பார்த்த வரைக்குமே ரொம்ப அமைதியாகவே இருப்பீங்க, ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய நபரே கிடையாது. ஹீரோயின்ஸுமே அதான் சொன்னாங்க. பட் இது உங்களுக்கான தருணம். என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அபவுட் யூ? வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்டு என்னோடய ஃபேமிலி, என் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறோம். போன பிப்ரவரியில் முடிச்சு காட்ட ஆரம்பித்தோம். சுரேஷ் சந்திரா சார் பிளான் பண்ணி செலக்டிவ் ப்ரெஸ் மீடியா ஒன்று பண்ணோம். ஒரு 30 பேருக்கு 30 ப்ரெஸ் பீப்புள் வந்து அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரெய்லர், ஒரு 3 சாங்கு போட்டு காட்டினோம். அவங்க கொடுத்த அந்த ரிசப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு அந்த அந்த ரூம்குள்ளேயே. அவங்க வெளியே வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்குப்பா. நாங்கள் மோஸ்ட்லி ஒரு பாட்டு பார்ப்போம், ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம், 3 நாள் இருக்கேன்னு யோசித்தோம். பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா அப்படின்னு சொல்லி அங்கேயே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ப்ரெஸ் எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட சப்போர்ட்டு. அங்கேருந்து ஒரு 4-5 அண்ணங்க எனக்கு இன்றைக்கி நான் இது வந்திருக்காங்களான்னு தெரில, டோட்டலாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோனில் மெசேஜ் பண்ணும்போதும் சரி. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது இங்கே இதே தேட்டரில் இருக்கும்போது வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நான் உள்ளே வரவே மாட்டேன், மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பேன். எனக்கு உள்ள ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது. பட் வெளியே வந்து அவங்க அவ்வளோ அதுதான் நமக்கு ப்ரெஸ் மீடியாவில் ரியாக்ஷனே இருக்காதுப்பான்னு சொல்லி வளர்ந்து நமக்கு நம்ம படத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெஸ் மீடியாவுக்கு என்னோட ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னங்கிறத கரெக்டான விதத்தில் நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். என்னோட இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையாகவே யோசிக்க என்னோட ரைட்டிங்கில் சில விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறது தான். அதை நிறையா தடவை சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் எல்லாரோட இதுலேயுமே ஒரு விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அதில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ரொம்ப மெயினாக சொன்னீங்க. ஸோ அது எங்களுக்கு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்டு இந்த படம்னு சொன்னால் அதுதான், இது லிட்டரலி ஜோங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுங்கிறது ஒன்று இருந்தாலுமே இந்த படத்தை என்னை விட அதிகமாக நம்பினது வந்து ரியோனை. எல்லாருலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு தெரில, அதுக்கு எனக்கு ரியோனே ரொம்ப க்ளோஸு. அது என்னென்ன பண்ணும்போதுலேருந்தே ரொம்ப ஜாலியாக இருப்போம், எப்போவுமே ஜாலியாக இருப்போம். அது வீட்டிலேயே தான் கிடப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்காண்டி நிறையா கதைகள் கேட்டிருக்கேன் அண்ணனுக்காண்டி. அப்போ கேட்கும்போது இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுவோம். அது இப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் கதை பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷூட் பண்ணும்போது கேட்டேன், நீ எப்படி லவ் ஸ்டோரி பண்ணுவேன்னு. லவ் ஸ்டோரி நமக்கு எப்படி தான் தெரில, பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் தயங்கிக்கிட்டு இருந்தேன் அண்ணங்கிட்ட. நான் முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேசியிருப்போம் நைட் ஃபுல்லாக. முடிச்சுட்டு பண்ணலாடா தம்பின்னு சொன்ன அந்த நாள்லேருந்து இன்றைக்கி இந்த 50வது நாளுக்கு ஷீல்ட் ரெடி பண்ணுற ஸ்டிக்கர் முதற்கொண்டோ பார்த்து பண்ணுச்சு இந்த படத்துக்காண்டி அண்ணன். இப்படி ஒரு ஹீரோ யாருக்கும், அதுதான் நான் கஷ்டப்படவே இல்லை இந்த படத்துக்கு. ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, நான் ஒரு கஷ்டமும் படலை. என்னை அப்படியே உட்கார வச்சு நீ உனக்கு பண்ணுறதை பண்ணு. ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இதுக்குன்னா நான் போன எல்லா ப்ரொடக்ஷனுமே ரியோனே சொல்லி தான் போனேன். நான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நானாக போனது கிடையாது, என்னை விட்டது கிடையாது. நீ பவுன் பண்ணுன்னு அனுப்பிச்சு, நான் பவுன் பண்ணிட்டு வர வெயிட் பண்ணிச்சு. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அது இந்த படத்துக்காண்டி எவ்வளோ இது இப்போ அதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. அது நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது, அது நல்லா நடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பட் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறப்ப தப்பாக சொல்லிட்டேன்னா இன்றைக்கி அவ்வளோ ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் அவங்க உண்மையாக நம்பணும்ல, அந்த டெஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது தான். அண்டு அதனால் ரியோனன் தான் இந்த படத்துக்கு எல்லாமே. 99% அண்ணன் தான், 1% நான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதுன்னா, இதுக்கு ஆரம்பமானுச்சுன்னா அருள் சார் எப்படி சொல்கிறேன்னா, இவங்க சொல்கிறாங்களே, ஐ மீன் அவர்
உண்மையாகவே நம்ம உதாரணத்துக்கு நான் அவருக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் இருக்கும்போது ஃப்ரெண்டு கூப்பிட்றாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக பேசுவார். இப்படிலாம் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்களான்னு தெரியாது எனக்காண்டி. என்ன எப்படி சொல்கிற, ஒரு நாள் ஷூட்டு, நான் ஒரு லொக்கேஷன் லாக் பண்ணிட்டேன், இதுதான் கிடச்சிருக்கு போதும்னு சொல்லி எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு ஷூட் முடிச்சு வாங்க சார், நான் உங்களுக்கு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னார். நான் போய் பார்க்குறேன், அதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு சார் இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே பண்ணிக்கலாம் சார், மழை வந்தால் மட்டும் பிரச்சனைன்னு சொன்னேன். நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சரி சார் கிளம்பலான்னு சொல்கிறேன். இல்லை செட் ஒர்க் நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிறேன். அங்கே ஒரு ரூம் போட்டுட்டு அங்கே தங்கியிருந்தாங்க அன்றைக்கி நைட். சார் ப்ரொடியூசர் இதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில எங்கேயுமே. லிட்ரலி அவர் நம்பினார்னா அவங்க எல்லாரும் நம்பணும்னு நினைப்பாங்க சார். இந்த ப்ராஜெக்டை ஷூட் 30ஆம் தேதி போகிறோன்னா, அக்டோபர் 31 போகிறோன்னா, 28ஆம் தேதி முதல்ல மேத்யூ காண்டி சொல்கிறேன். மேத்யூ வந்து கிட்டத்தட்ட படம் ஓகே ஆகிடுச்சு, படம் பண்ண போகிறோம், ஷெடியூல் போட்டுட்ருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம், லொக்கேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. மேத்யூ ஃபோன் அடிப்பான், அண்ணே நாளைக்கு ஒரு 10 வித்து கதை சொல்லலாம் வாங்கினேன் அப்படின்னு. ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம். அந்த 10 பேர் டேபிளில் உட்காந்து ஜாலியாக என்னன்னா நான் ஒன்று கேட்டிருக்கேன், அது நல்லா இருக்குது, அதை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சார் எப்படின்னா அந்த கதை கேட்குறதுல என்கிட்ட அண்ணன்கிட்ட அண்ணன் ஒரு தடவை நரேஷன் கொடுத்துச்சு, அதை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 தடவை கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு நரேஷன்லேயும் சார் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எடிட்டை நாங்கள் முடிச்சுட்டு லாக் பண்ணி ஒரு அவுட் எடுக்கிறோன்னா அதுலேருந்து இதுவரை நாங்கள் போட்டு காட்டின ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் பீப்புளுக்கு முன்னாடி அவங்க க்ளோஸ் சர்க்கிள், செலிபிரிட்டி சில பேருக்கு போட்டு காட்டின எல்லா ஷோவுமே ஃபுல் படம் பார்த்தது சார் மட்டும்தான். அவர் ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ரசிச்சுக்கிட்டே இருப்பார், அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ இதெல்லாம் எனக்கு தெரில, ஏன்னா நம்ம எடிட்டில் அவ்வளோ பார்த்துட்டோமேங்கிற மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில. எங்களுக்கு கூட சரி இந்த போர்ஷன் அப்போ வெளியே போயிட்டு வந்துடலாம்லாம் தோணியிருக்கு. அவங்க சார் என்றைக்குமே அப்படி வெளியே போனதில்லை. நான் கதை மற்றவங்ககிட்ட ஒரு தடவை அந்த 20 பேர்ட்ட சொல்லும் போதுமே சார் அன்னைக்கு இந்த போர்ஷன் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த உயிராக நினைக்கணும்ல அந்த விஷயத்தை நம்ம ஒன்று பண்ணியிருந்துருக்கணும், அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சார். இப்போ நாங்கள் யாராவது செலிபிரிட்டிக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணால் கூட சார் அங்கே இருப்பாங்க, ஃபுல் படம் எனக்கு அனுப்பி பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொடியூசர் யார் கிடப்பாங்கன்னு தெரில. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஃபோன் பண்ணி சார் இப்படி பட்ஜெட் இவ்வளோ இதாகிட்டு இருக்கு சார், அவுடோரில் இருக்கோம், ஒரு 27 நாள் ஸ்ட்ரெச்சு அவுடோர் போயிட்டுருக்கோம் கேரளாவில், அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு எல்லாம் இப்படி கொஞ்சம் பார்த்து பட்ஜெட் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தாங்க சொல்லிட்டார். நான் ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டேன். அடுத்த நாள் பஸ்ஸுக்கு சில இதுக்கு ரிக்கு இது விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு எடுக்கும்போது தயவு செஞ்சு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க சார்னு என்னை கூப்பிட்டு தனியாக பேசி திரும்ப உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள் சார், உங்கள் இஷ்டம் பண்ணுங்கள். நிறையா பேர் சொல்லி பார்த்துருக்கேன், எனக்கு நிறையா படங்களுக்கு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது இல்லை. சத்தியமாக அவர் தூங்காமல் நைட் ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர் பார்த்த வேலையாக நான் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு கோ ப்ரொடியூசர் இபி இவங்க பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட நின்றுட்டு எல்லா விஷயத்திலையும் சார்ன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லுவேன் என்னன்னு எனக்கு தெரில. இந்த படத்தோட விஷன் ரியோனை இதை புரிஞ்சுக்கிட்டு நம்பின மாதிரி அதை விட அதுக்கப்புறம் அருள் சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கையை இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் லைஃப் லாங். ரொம்ப 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 நன்றி சார். அண்டு என் டீம் இல்லை எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஓன் பண்ணி தான் பண்ணாங்க. கேஜி ப்ரோ, விக்கி ப்ரோ, என் ஆர்ட் டைரக்டரு, என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் எல்லாருமே. பட் இந்த படத்தில் எல்லாரோட உழைப்புக்கும் ஒரு பாயிண்ட் போட முடியும், ஒரு மார்க் போட முடியும்னா அது எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு லெவல் நான் சொல்கிறது சித்துவோடது மட்டும்தான். இந்த படத்துக்கு உயிர் வந்து சித்து தான். நான் யோசித்ததுலேருந்து அது எவ்வளோ கன்வின்ஷனாக வரும், அது எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் லிட்ரலி எங்கள் டீமில் என் கோ டைரக்டருக்கு தெரியாத கிளைமேக்ஸில் வரப்போகிற அந்த மியூசிக் என்னென்ன இல்லை. ஏன்னா அத்தனை வருஷன் மாற்றிருக்கோம், 2 பேரும் திடீர்னு ஒன்று லாக் பண்ணியிருப்போம். ஃபைனலி உரியோட ஃபீமேல் விஷன் வச்சிட்டோம் கிளைமேக்ஸ்க்கு, அந்த பொண்ணு நடந்து வர்றது மூமெண்ட்லேருந்து. பட் லாஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி மிக்சிங்கில் உட்காந்துருக்கும் போது என்னமோ எனக்கு குறையா இருக்குன்னு நான் ஒன்று சொன்ன அடுத்த நாள் போய் ஒன்று ஒர்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரெய்லருக்குன்னு ஒன்று ஒர்க் பண்ணிருக்கேன், அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு எனக்கு போட்டுக்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி அந்த ஜிவ்வுன்னு வந்தால் தான் ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அதை அந்த மியூசிக்கை அவர் எந்த பண்ணணும்ல, ஸோ அந்த இது பண்ணுறவரை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ட்ரெய்லர் வந்து 7-8 வருஷம் மியூசிக் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதான் இந்த படத்துக்கு அறிமுகமாக ஒரு விஷயம் சக்தியும் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டீசர் அவன் பண்ணி கொடுத்தது தான் ஒரு அறிமுகம் கண்டிப்பாக. அதுக்கு அவர் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போதுலேருந்தே இந்த படத்துக்கு இதுதான் மியூசிக், இத்தனை சாங்ஸ் பண்ண போகிறோன்னு இல்லாமல் அங்கேருந்து அவர் பேக்ரவுண்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேக்ரவுண்டில் வந்திருக்க ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ண மியூசிக்கே திரும்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். உரியோட டெம்ப்ளேட் ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே இன்ட்ரோ பிளாக்குக்குன்னு தனி சாங் போட்டு கொடுத்தாரு, ஒரு குட்டி சாங். அது இன்னும் ரிலீஸ் கூட பண்ணலை நாங்கள் இதுலேயுமே. அது அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து சித்து தான் இந்த படத்துக்கு உயிர். எனக்கு மேலே எங்கள் எல்லாருக்கும் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, ரியோனை வச்சுருக்க நம்பிக்கை, என் ப்ரொடியூசர் வச்சுருக்க நம்பிக்கையை முழுசாக வந்து
ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உயிர் கொடுத்தது சித்து மட்டும்தான். ஸோ அவருக்கு நான் எப்பவும் நன்றியோடு இருப்பேன் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் முடிச்சாச்சு, இந்த பிஸ்னஸ் பிரச்சனைகள் இதை பற்றிலாம் எனக்கு கொண்டு வந்ததே இல்லை அருள் சார், நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் சார்னு. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஜூன் ஜூலையாவது மார்ச் ஏப்ரல் பிளான் பண்ணோம், ஜூன் ஜூலையாவது நான் முடிச்சிருக்கணும், பண்ணல. இல்லை சார் பொண்ணு வேலை இருக்குது சார், வேலை சார் வேலை சார்னு சொல்லி அப்படியே இழுத்தாச்சு. அப்போவுமே ஸோ அதனால் இப்போ ஜூனில் பண்ணியிருந்தால் இதை விட ஓடிடி இன்னும் பெட்டர் பிஸ்னஸ் போயிருக்கோம், அப்படி தான் கேட்டுட்டு இருந்ததாக கேள்விப்பட்டேன் அப்போது. பட் நான் லேட் பண்ணனால அது அப்போது அதனால் சரி அந்த மந்த்துக்குள்ளே படங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிலாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறிச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு காரணமாக இருக்கமேனு ஒரு சின்ன மனவருத்தம் இருக்கும். ஆனால் அவர் நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த பண்ணுறதுக்கு சித்துக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க சார் முக்கியமாக. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேருமே, இந்த கேரக்டர் சுஜிங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல் லைஃப்பில். ஸோ அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுவாங்கன்னு ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஹீரோயின்ஸ்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணோம், ஒரு 30 பேர்கிட்ட சொன்னோம், ஒரு 10 பேர் ஆடிஷன் பண்ணோம். அவங்களே நோ சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னமோ தப்பாக தான் எழுதியிருக்கும் போல் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோண ஆரம்பிச்சு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாளவிகா பொறுத்தவரை அவங்க ஃபஸ்ட் டைம் கேரளா போய் மீட் பண்ணி கதை சொல்லி முடிஞ்சாலும் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இதுவரை இந்த படத்தில் வந்து அவங்க நடிக்கலை, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு லைஃப் கொடுத்தாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பவ்யா கேரக்டர் வந்து அதுதான் நான் அவங்களுக்கு பெருசாக அதுதான் நான் தப்பு பண்ணேன். நான் மெயினாக நினைக்கிறது அவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட கில்ட்டாக இருக்கும். பட் அதை இருக்கிற வரை பண்ணதுலேயே அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூவுக்கு ரொம்ப நன்றி. அந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு வெளியிலேருந்து வர விஷயமே மச்சான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டியா சூப்பராங்கிறது ஜென்யூனாக எல்லாருமே சொன்னது. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறப்போ அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாகவே எங்கள் படத்துக்கு அது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. அண்டு அதுக்கப்புறம் 155ங்கிறப்ப நாங்களே கேட்டோம், ஒரு 150-200 சார் அப்படின்னு. சார் இது நம்மளாக போடுறத விட அவங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களே கேட்பாங்க, அப்போ அதை நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அந்த 2-3 வாரத்துக்கு அவருக்கு இது பண்ணது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். அண்ட் அவர் ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு டீம்காண்டியும் சரி. அவர் எங்களுக்கு இப்போ 7th வீக்கு அன்றைக்கி சார் எனக்கு கால் பண்ணுறாரு, சார் 7th வீக் இது எத்தனை தேட்டர் தெரியுமா சார் அப்படின்னு. எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொன்னோன்னே 52 தேட்டர் சார் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார் இன்னும் கூடன்னு சொல்லி அவர் சொல்லும்போது கனவு மாதிரி இருக்குது. அதான் ஒரு சின்ன விஷயம். ரிலீஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கால் பண்ணி விஷ் பண்ணா, ஆனால் படம் 50 நாள் ஓடுனாங்க, எந்த காலத்துலமா இருக்குது, இந்த காலத்தில் 50 நாளாக எந்த படம் ஓடி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட நேற்று தான் மெசேஜ் அனுப்பினேன், சாரிமான்னு சொல்லி. சந்தோஷம், அதான் நினைக்கணும் நம்ம. நான் கூட நினைக்கல அந்த விஷயத்த, நமக்காண்டி ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, அது இப்படி நடந்திருக்குங்கிறப்ப எல்லாருக்குமே இங்கே நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் என் டிசைனர், நான் இங்கே அதே மாதிரி முக்கியமான கேரக்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இந்த 3 கேரக்டருக்கு தான் எல்லாமே, மற்ற எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிள்ளைன்னு தான் தெரியும். ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும், ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களாம் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி தான் இருக்கும். சார்லி சார்லாம் வந்து நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிற முன்னாடி லைன் சொல்லும் போதே எனக்கு புரியுது, ரொம்ப குட்டியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்காண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த அவர் வந்து அவ்வளோ தூரம் எங்களுக்காண்டி பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அண்ட் என் டைரக்ஷன் டீம் மாப்பிள்ள ஹோட்டல்கார், அதான் அவர் அப்படி வேலை பார்ப்பார், உண்மையாகவே நல்லா வேலை பார்ப்பான். அதனால தான் அந்த மரியாதை எல்லாம் அவனுக்கு எப்போவுமே கிடைக்கும். இன்ன வரை நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இன்னொரு ரிலாக்ஸ் ஆகாமல் ஓடிட்டுருக்கான். ஓடிடி அவுட் கொடுக்குறக்காண்டி முதற்கொண்டு அவன் எல்லாமே அவன் தான் இந்த படத்துக்கு இன்னொரு தூண் எனக்கு. அண்ட் தம்பி கிரண் லிரிக்ஸு ப்ளஸ் ப்ரொமோஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான், அவ்வளோ ஹெல்ப் பண்ணான் அந்த ப்ராஜெக்ட்காண்டி, அவனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஏடி டீம் அண்டு தனசேகரண்ணா இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தெரியும். ஆக்சுவலாக சங்கரனே ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக. அவர் என் படத்துக்கு ஈபியாக ஒர்க் பண்ணுங்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் அவர் வர்றது, ஏன்னா அவருக்கு இது சில ப்ரொஃபஷன் இதில் முக்கியமான வேலைகள் இருக்கும், எப்படி வந்து பண்ணுவார்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு வந்தார். வரும்போது பக்கத்தில் மஞ்சு அண்ணன் இருக்கார். அப்போவே எனக்கு தெரியும், ஆனால் மஞ்சு அண்ணா கூப்பிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு தான் நான் அப்போ சொன்னேன். இல்லைடா மஞ்சு அண்ணன் வந்து மாவீரனில் ஒர்க் பண்ணிருக்காரு, தனசேகரன் அண்ணனை கூப்பிட்டு போன்னு சொன்னார். உண்மையாகவே எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு. என் ஷூட்டிங் பண்ண என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுற வேலையில் பார்த்துட்டு ரசிப்பார். இது சூப்பராக தம்பின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். லொக்கேஷன் எல்லா இடத்துலையுமே இந்த உண்மையாகவே இந்த கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தனசேகரன் எனக்கு. அண்டு சங்கரனை இப்போ முதற்கொண்டு படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சாலும் சரி அடுத்து நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னன்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறது அண்ணன் சங்கரனை தான். சங்கரனுக்கு நான் அதுதான் ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்டு ஏன் தம்பி அதான் சாரி தான் காலையிலேயே இடிச்சிட்டேன் ஒரு தடவை. அவனுக்கு
அந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு இடத்துல அந்த கேரக்டர் யாருனே பண்ணுறான்னு கேட்டு போனேன். நல்ல வேளை அது இன்னும் முடிவு பண்ணலடான்னு சொன்னேன். அதனால தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்டு. போய் அப்பா சார்கிட்ட பேசி அண்ணன்ட்ட பேசி இது நம்ம பண்ணலாண்ணே நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சான். ஸோ அவனுக்கு எப்போவுமே அந்த இது இருக்குது. அந்த பிரசாத் ஸ்டுடியோ நம்ம அவங்க பண்ண இவ்வளோ இருக்குது பட்ஜெட்டாக, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் பற்றிலாம் யோசிக்காதீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த விஷயங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்காண்டி பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த அவ்வளோதான். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் டீமுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. மாப்பிள்ள அபு அண்ட் சார்ல்ஸ் என் கொரியோகிராஃபர்ஸு கூடவே இருப்பாங்க. அதனால் ஜாலியாக பண்ண பாட்டு தான். நான் டான்ஸாக வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். வேறு வழி இல்லாமல் வச்சுட்டோம். ஸோ ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கவின் எனக்கு ரொம்ப கோச்சாரியா. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஒரு கேரக்டராக தான் பிளான் பண்ணேன். என் பணத்தை தாண்டி இது வேற யாருக்கா குர்றாங்கிற மாதிரி நடுவில் படுத்துக்குச்சு. என்ன காரணம்னா அந்த கேரக்டர் நாங்கள் உட்காந்து பேசி எழுதும் போதே அதோட பாடி லாங்குவேஜ் அது பண்ணுற விஷயங்களை தான் படத்தில் வச்சோம். அதை நாங்கள் வேறு யார்ட்டையாவது போய் வாங்குறது கஷ்டம் தான் உண்மையாகவே. அதனால தான் அதுகிட்டே பண்ண சொன்னோம். உண்மையாகவே அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு 2 சீன் தோணாலும் அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் அதுதான். ஹோட்டல்காரன் கூப்பிட்றா. அவர் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் எப்படி கூப்பிடுவார்னா டே அப்படின்னு எதுவுமே வாயில் கூப்பிட மாட்டார். டக்குன்னு என்னன்னு கேட்பார். ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி ஏதாவது சைகை பண்ணி அது என்னன்னு சொன்னால் தான் ஹோட்டல்காரன்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தான் தம்பி ஒருத்தர் இருக்கான். அவனை சரி அந்த வார்த்தைலாம் சொல்லலாமான்னு தெரில. பிரெட்டுக்கு நடுவில் வச்சு இப்படி பண்ணி கேட்டு இப்படி தான் அது பண்ணும். நார்மலாகவே எங்ககிட்ட பண்ணும். ஸோ அதை தான் நாங்கள் படத்தில் வச்சோம். அது புதுசாக இருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் அண்ணன் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப 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 நன்றி.